இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லைங்க ஒரே காரணத்தினால அவங்கள மாதிரி படிக்க முடியலையே, இல்லை அவர்கள் எளிதாக போய் படிக்கக்கூடிய விஷயத்த நான் சிரமப்பட்டு படிக்க வேண்டியிருக்கேங்கிற வருத்தம் வந்து மேலவங்கக்கூடிய வயசு அதுதான். அதனால தான் இளமையில் வறுமைங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட வழிங்கிறது ரொம்ப பெருசு. அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இங்கே வந்திருக்காங்க, கூடவே அவர்களுடைய பெற்றோர்களுமே கூட இங்கே வந்திருக்காங்க. ஸோ நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, வேலை பார்த்து கொண்டே படிக்கும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள். இப்போ உங்களுக்குமே கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்காமல் ஒரு ரொட்டீன் ஒன்று இருக்கும். உங்களுடைய ஒரு நாள் எப்படியாக தொடங்கும், எத்தனை மணிக்கு தொடங்கும், எப்படி தொடங்குவீங்க, எப்போ முடியும், உங்களோட ஒரு நாளுங்கிறது எப்போ முடியும், எப்போ தூங்க போவீங்க, எப்படி முடியும்? ஐயா, நான் வந்து காலையில் எப்பயுமே நியூஸ் பேப்பர் போட போவீங்க. என்னுடைய காலை பொழுது தொடங்குறது வந்து 4 மணி. 4 மணிக்கு கிளம்புனேன்னா 4:30 அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுவேன். அங்கே போனதுக்கு பிறகு பேப்பர்லாம் வரும், கட்டெல்லாம் வரும், அதெல்லாம் எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஊருக்கு கொண்டு போய் அதெல்லாம் சேர்க்கணுங்கய்யா. அதை சேர்த்து முடிக்கிறதுக்கு காலையில் ஒரு 8:30 ஆயிரும், மணி ஒரு 7:30 ஆயிரும். எதில் போய் பேப்பர் போடுறீங்க? சைக்கிள். இது இப்போ நீங்கள் பேப்பர் போடுறீங்களா, இதனால் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது இப்போ பேப்பர் போடுறதுனால? இந்த பேப்பர் போடுறதுனால வந்து மாதம் 3000 ரூபா எனக்கு. அந்த 3000 ரூபா சம்பளத்தை வந்து வீட்டில் கொடுத்துருவீங்க. வீட்டில் நிறையா குழு கடன் இருக்குது, அதுக்கு கட்டுறதுக்கு அண்ணனும் என் கூட சேர்ந்து வேலைக்கு வரையான். அது அந்த சம்பளத்தை வீட்டில் கொடுத்துருவோம். அப்பாட்ட கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன? இப்போ பையனை வந்து வேலைக்கு போய் தான் வந்து ஒரு 3000 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குறேங்கிறப்பல குடும்ப சூழல், பொருளாதார சூழல் இப்போ என்ன? நான் வந்து ஒரு தினக்கூலி தான் சார். தினக்கூலி என்ன பண்ணுறீங்க? நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்ப்பேன். ரோடு வந்து ஹாட் மிக்ஸ் பிளான்ட் ஆப்ரேட்டராக வேலை பார்ப்பேன். அதனால் வந்து வேலை கிடைக்கிற நேரம் தான் அது, வந்து ரெகுலர் கிடையாது. இந்த சூழ்நிலையில் வந்து அவனை வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். அதை மீறி தான் அதை போனேன். இப்போ வந்து போச்சோரையும் அவனை அது ஒரு அடையாளமாக பார்க்குறேன். இன்றைக்கி வேலை பார்க்குறது வந்து அடையாளமாக பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட் இயர் MBBS ஜாயின் பண்ணியிருக்கேங்க சார், ஊட்டி மெடிக்கல் காலேஜில் படிச்சு. ஓகே, கவர்மெண்ட் காலேஜ். ஓகே. இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றப்போ நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேரும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க சார். ஃபஸ்ட் இயர் வந்து நான் 12th முடிச்சுட்டு நான் வந்து நீட்டே வந்து டோட்டலாக 3 இயர்ஸ் படிச்சிருக்கேன். நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கே 3 இயர் ஆயிடுச்சு. பயாலஜி சார் சொன்னார் எங்கள் ஸ்கூலில், நீட் எக்ஸாம் இருக்குது தம்பி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்குன்னு 7.5 ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது, நீங்கள் படிச்சிங்களாக்கா அதில் எப்படியும் உள்ளே போயிட்டீங்களா, நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம் அப்படின்னு எங்கள் சார் சொன்னார். அதை வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட் இயர் நீட்டுக்கு படிக்க ஆரம்பித்தேன். படிக்கிறப்போ கோச்சிங் ஃபீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆயிடுச்சுங்க சார். ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு வந்து மார்க் வரலைங்க சார். நீட்டில் வந்து மார்க் வரலைங்க. 2வது தடவைன்னு பார்க்குறப்போ ஆல்ரெடி என்னால் தான் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மறுபடியும் இவங்களை 1 லட்சம் அப்படின்றப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்க சார். மறுபடியும் இவங்களை அந்த கடனுக்குள்ளே நம்ம தள்ள வேணாம், நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம நீட் எக்ஸாமுக்கும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வேலைக்கு தாங்க சார் போவாங்க. வாய்க்கால் செதுக்கிற வேலை, அப்புறம் கடப்பாறை பிடிச்சிட்டு வாய்க்கால் தோண்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து படித்தோங்க. அப்படின்றப்போ காலையில் 7 மணிக்கு கிளம்பிடுவோம், வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம் வேலைக்கு போகிறதுக்கு. நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா 3 பேரும் சேர்ந்தா வேலைக்கு போவோம். வேலைக்கு போகிறப்போ நான் வந்து காட்டு வேலைக்கு போவேன். காட்டு வேலைக்கு போயிட்டு காட்டு வேலை வந்து 10 மணிக்கு சாப்பாட்டுக்கு விடுவாங்க சார். 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சாப்பாடு டைம். 2 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். நான் புக் எடுத்துகிட்டு வேலைக்கே போயிடுவேங்க சார். 10 மணிலேருந்து 10:15 சாப்பிட்டு முடிச்சிடுவேன். 10:15 சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்க அந்த 45 நிமிஷமும் உட்காந்து படிப்பேங்க. புக் எடுத்து ஒரு மரத்துக்கடையில் போய் உட்காந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு பயாலஜி புக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் புக் எடுத்துகிட்டு போவாங்க. போய் படிக்க ஆரம்பிச்சிடுவோங்க. படிச்சுட்டு வேலை வந்து 2 மணிக்கு முடியுங்க. 2 மணிக்கு முடிஞ்சது மறுபடியும் வீட்டுக்கு வரக்கு ஒரு 2:30 ஆயிரும். 2:30க்கு வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வந்து வில்லேஜ் ஏரியா தாங்க, மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் புக் எடுத்துகிட்டு போயிடுவோம். மறுபடியும் போய் உட்காந்து படிப்பேங்க. நைட்டு ஒரு 6 மணி வரைக்கும் படிப்பேங்க. 6 மணிக்கு அப்புறம் இருட்டாயிருங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வரக்கு 7 மணி ஆயிருங்க சார். அதனால் வீட்டில் இருக்க வேலை செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் போய் படிக்க ஆரம்பிச்சிடுவோம். படிச்சுட்டு இப்போ வந்து சென்னையில் வந்து கவுன்சிலிங் வந்தேங்க. போன மந்த் தான் கவுன்சிலிங் வந்தேங்க. கவுன்சிலிங் வந்துட்டு கடைசியாக ஊட்டி மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருச்சுங்க. ஊட்டி மெடிக்கல் காலேஜ் கிடச்சதையுமே எங்கள் அம்மா வந்து ஓடி வந்தாங்க. அம்மா, நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சுமா, இனிமேல் உன் மகன் டாக்டர் தாம்மா அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தப்ப நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு இது கிடச்சிருச்சு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க சார். இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருமா? பூ கட்டுறது மூலமாகவும் நீங்கள் பண்ணுற இதர வேலைகள் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ வருமானம் ஈட்ட முடியும்? ஒரு 1000-2000 கிட்ட தாங்க சார் வரும் மொத்த வருமானமா? அதுக்குள்ளே எப்படி நீங்கள் வீட்டு வாடகை, பலசரக்கு ஜாமான், மளிகை ஜாமான் இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அதுதான் வச்சு தாங்க சார் சமாளிக்கிறோம். இவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான். அதுலேருந்து கொஞ்ச நாளாகவே உடம்பு முடியாமையே போச்சு. என்னான்னு பார்க்குறப்ப முடக்குவாதம் விட்டாங்க. முடக்குவாதம் சொல்லவும் என்ன செய்யண்டே ஒன்றும் புரியலை. ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. இது ரொம்ப இதாக இருந்தால் கருப்பு பைக்குள்ளே போயிடும், எலும்பு தேஞ்சு போச்சு, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க சார். கடனை உடனே வாங்கி
பக்கத்தில் தெரிஞ்சவங்க கூட வாங்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டேங்க சார். ஆப்ரேஷன் பண்ணதை கொடுத்தா இந்த பிள்ளை பாவம் மோசன் போனால் கூட அதுதான் சார் அள்ளி போடும், அதை தான் பார்த்துக்கிடுச்சு, என் பிள்ளை தான் பார்த்துக்கிடுச்சு. எல்லாரும் தாய் வந்து பிள்ளைக்கு அம்மாவாக இருப்பாங்க, ஆனால் அதுதான் எனக்கு அம்மாவாக இருந்து என் பிள்ளை பார்த்துக்கிடுச்சு சார். எனக்கு யாரும் இல்லை சார், யாருமே உதவி இல்லை சார். என் பிள்ளை தான் வேலை பார்க்குது வைக்குது. நான் இந்த பூ கட்டுற காசு தான் சார் வீட்டில் வச்சு செலவுக்கு வச்சுக்கிறேன். இந்த ரேஷன் அரிசி தான் காலையிலையும் சாப்பிடாது, அது ஆக்கி வச்சுட்டு போயிடும். ஆக்கி வச்சுட்டு மத்தியானம் வந்து தான் சாப்பிடும். ஓகே, என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? எனக்கு இப்போதைக்கு எதுவும் தோணும், அம்மா நல்லா பார்த்துக்கணுங்க சார், அவ்வளோதான். மொதல் ஐடி ஜாபில் போகணுன்னு ஆசை. இப்போ அம்மாவுக்கு இந்த 7 வருஷமாக முடியாதனால என்னடா அம்மாவுக்கு இப்படி இருக்கே, இனிமேல் எங்கிட்ட நம்ம படிக்கிறது மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுங்க சார். அம்மா நல்லா பார்த்துக்கணும் தாங்க சார் இப்போ எம்மா இருக்குது. குடும்ப கஷ்டத்தின் சூழலில் உங்களால் அடுத்து என்ன பண்ணேன்னு யோசிக்க முடியல, அல்ல ஐடி போகலாம் நினைக்கிறீங்க, பட் இந்த இதில் நடுவில் யோசிக்கவே முடியலைங்கிறீங்க. சார் உங்களுக்கு வேறு என்ன விஷயத்த நீங்கள் இது வரைக்கும் இழந்து நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆண்டுகளாக நீங்கள் இருந்துட்டீங்க. உங்களுக்கு ஒன்று தோணும் இல்லை மனசில், இது இந்த ஒரு ஆசை இல்லை இந்த ஒரு டிசர்விங் திங் ஒன்று இருக்குது, ஆனால் என்னால் மற்றவங்களாம் இருக்குது ஆனால் என்னால் அது பார்க்க முடியலன்னு உங்களுக்கு ஒன்று தோணும் இல்லை? அப்படி எதை மிஸ் பண்ண தான் நினைக்கிறீங்க? நிறைய ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்க காலேஜில், நல்லா நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் போடுவாங்க. ப்ரைவேட் காலேஜ்னாலே உங்களுக்கு தெரியுமில்ல சார் எப்படி பண்ணுவாங்கன்னு. என்கிட்ட இருக்கிறது மொத்தம் 4 டாப் தாங்க சார் புதுசாக எடுத்தது. அது போட்டு ரிட்டர்ன் பண்ணால் எல்லாருமே ஆசையாக இருக்குது, ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டு வருவாங்க, நல்லா ஸ்டைலாக வருவாங்க. அதை நான் என்னால் பண்ண சரி நம்ம வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்குது, சரி நம்மளும் அப்படியே போவோம் அப்படின்னு நினச்சி போவேங்க சார். அவ்வளோ எல்லோரும் கேன்டீனில் நிறையாவது வாங்கி சாப்பிடுவாங்க, என்னால் அப்படிலாம் வாங்கி சாப்பிட முடியாதுங்க சார். காலேஜுக்கு போகிறனால 20 ரூபா தான் கொண்டு போய், ஆட்டோக்கு 10 ரூபா, போகிறதுக்கு வர மாதிரி இறங்கி கொள்ள தூரம் நடக்கணுங்க சார். காலேஜுக்கு 2 கிலோமீட்டர் போல் நடக்கணும். இப்போ இந்த பொண்ணு சொன்னது போல் வேற என்னோட ஆசை ஒன்று இருக்குது, ஆனால் என் குடும்ப சூழல் காரணமாக இந்த ஒரு ஆசையை தள்ளி போட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன ஆசையை தள்ளி போட்டே இருக்கீங்க? டான்ஸு சார். டான்ஸா? ஆமாம் சார், டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாரு. எனக்கு டான்ஸ்னு உசுரு. யார் டான்ஸாக இருந்தாலுமே அது பார்க்குறப்ப எனக்கும் ஆடணுன்னா ரொம்ப ஆசை அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அம்மாவை வந்து அம்மா வந்து துப்புரவு எல்லா வேலை செய்கிறாங்க, அவங்கள வந்து எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்துவாங்க. யாருமே உங்களை எடுத்து கேட்கவே இல்லையா? அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க சார். அவங்க எல்லாரும் ஒரே இது, நான் தனியான ஆள். ஏழைப்பட்டவங்க ஏழைப்பட்டதாக தான் இருக்கணும், பணக்காரங்க பணக்காரங்களாக தான் இருக்கணும், என்னை மாதிரி கஷ்டப்பட்டவங்களாக தான் இருக்கணும். வருஷம் பூரா அவமானம் தான் பண்ணோம். எல்லாருமே இந்த சமூகத்தில் ஒரு அங்கம், எல்லாருக்கும் உரிய மரியாதைன்னு ஒன்று இருக்குது, அதை அவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் கொடுத்தே ஆகணும், அதுதான் சரி. இன்னமும் வந்து நம்ம இவ்வளோ தூரத்தை தொழில் ரீதியாக பார்த்து அதை மேலே கீழேன்னு பார்க்குறது வந்து அவமானத்தின் உச்சம். தயவுசெய்து இப்படி யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. அவர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வழி அவங்களால சொல்லவே முடியல. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்கள் அம்மாவை இந்த சொசைட்டியில் ஒரு அங்கமாக நான் என்னைக்கு பார்க்குறது, எங்கள் அம்மாவை வந்து எல்லோரும் மதிக்கிற மாதிரி எங்களை எப்படி இன்றைக்கி மதிக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கும் நம்மக்கிட்ட அதுக்கு ஒரு பதில் இல்லை அப்படின்னா நம்ம நாகரிகம் அடைஞ்சிட்டோன்னு சொல்கிறதுல எந்த யூஸும் இல்லை.